தாத்தா பத்திலாம் அந்த பையன் அங்க நிக்கிறேன் தாயி பண்ணாத்தா அப்பல வந்துட்டு எங்க புருஷனை காணா? நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சு வரமாட்டேன்ட்டாரு. ராசா பார்த்த மாப்பிள்ளையாச்சே, ரோசக்காரனா தான் இருப்பான். பாருக்கா மாமா பேசாம போறாரு. ஏத்தா என் ராசா பார்த்த மாப்பிள்ளைக்கே அம்பிட்டு ரோசம்னா அவர் பெத்த என் பிள்ளைக்கு அம்பிட்டு இருக்கும். உடனே பேசிடுவீங்க. சரி சரி வா. சுந்தரபாண்டி ஐயா தவந்தாச்சு. ஐயா தவந்து என்னல பிரயோஜனம்? பசங்க வள்ளியே இரு அப்ப தட்டி கேட்டுருவோம். கேளுங்க அப்போ. ஐயா என்ன இப்படி களைச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு கோயில்ல வச்சு? நாம எல்லாரும் வந்தாச்சு, ஆனா யாரோ ஒரு ஆள் குறையிற மாதிரி இல்ல. எனக்கு ஒண்ணு குறையா தெரியலையா? நல்ல பாரு அப்பா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்கு அப்பா. என்ன இவங்க அப்பந்தான் வரல? அதுவா முக்கியம். நல்ல பாரு அப்பா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்குன்னா. ஆமா ஏத்தா வசந்தி எங்க? தெரிஞ்ச பிள்ளைங்களோட போற வாரேன்னா. அதான் என் ராசாவுக்கு குறையா தெரிஞ்சிருக்கு. வந்து ஐயா ஐயா இங்க வச்சு ஐயா ஆளு மேல ஆள் விட்டுக்கிட்டு இருக்கா. நீ போய் சொல்லியா நாங்க எல்லாரும் வந்ததும் முன்னு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா வெள்ளத்தாய் புருஷனே வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு. அவனா வருவா? இங்க பாரு, முறை செய்ய வேண்டியவுக்கு போய் முதல்ல செஞ்சுட்டு வந்தா தான் மத்த காரியம் எல்லாம் நடக்கும். உட்கார்ந்து இருக்காத, எந்திரி. யாத்தா போய் சீலையை மாத்து, எந்திரியா. பாரு சொல்லி விட்டாள்ல, நீ செய்ய வேண்டிய சீரை போய் செஞ்சுட்டு வா. ஆனா என்ன மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு கூப்பிடாத. பொட்ட சீலா போய் முறை செஞ்சாத்தானே விளங்கும். யாராசா இருந்திருந்தாருன்னா 5-6 ஆம்பளைகளுக்கு சமம். ஏன் உன் பேர சுந்தரபாண்டி என்ன ஆம்பளையா தெரியல உனக்கு? அது சரி, நீயும் வர மாட்டேங்க. நான் என்ன பண்றது? நீ வராது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் என் பேரனையே கூட்டிட்டு போறேன். நீ கல்யாண சீலை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த கருப்பட்டி உளுந்து நல்லெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் போய் ராசாவை கூட்டிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். நீ வராது எனக்கு வருத்தம். பரவாயில்ல, நான் பேரனையே கூட்டிட்டு போறேன். அடேங்க அப்பா, பேத்திக்கு சீர் செய்யறதுக்கு என்ன பித்தராட்டம் பண்ணுதா பாரு எங்க ஆத்தா. 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ குழப்பாதையா, உன் சம்சாரம் ஜோதிமணி போய் தேடியா. 10 11 12 13 14 15 சும்மா இருவாய். சின்ன நிறுத்த குளிக்க போட்டோம், நீங்க போய் குளிக்க போங்க. 16 17 18 19 பேஷா இருக்கு நம்பர். 20 21 22 23 24. ஐயா ஐயா சுப்புனி, என்ன நீங்க மட்டும் நிக்கியே? ராசா அவங்க காணா? ஆட்டுக்குட்டி வேற நிக்கி. ஜலத்து மேல சத்தியமா சுந்தரபாண்டி இங்க இல்ல. அதானே பார்த்தேன், ஒட்டச்சியை குளிக்கிற இடத்துல என் ராசா நிக்கவே மாட்டாரு. நீங்களும் இருக்கீங்களே புள்ளையலா நீங்க. ஐயா என்ன வேலை? அப்பதா யோ இரு. புள்ளைய தண்ணிக்குள்ள விட்டுட்டு என்ன நிக்கியே? இனிமே இந்த பக்கம் வந்துடாத, ஓடிரு. அப்பதா அப்பதா நீ விட அப்பதா. இவனை நீ எதுக்கு அடிக்கிற? நீ உள்ள மூச்சு அடைக்கிட்டு நான் வெளியே இருந்து 1 2 எண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா பொம்பளை பிள்ளைய குளிக்க விடுறா. ராசா இதுகளை நம்பி நீ தண்ணிக்குள்ள குத்த வச்சிருக்க. அங்க ஒன்னைய நம்பி வசந்தி வீட்டுக்குள்ள குத்த வச்சிருக்காளே. குத்த வச்சிட்டாளா? அப்ப எத்தனை நின்னுட்டு இருந்தாளா? ஐயா வயசுக்கு வந்துட்டா ஐயா. அப்ப ஒண்ணு மாதிரி வயசு ஆயிடுச்சா? இங்க வரு, கல்யாண வயசு வந்துருச்சுயா. கொட்டாம்பட்டி வாய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சா? கொட்டாம்பட்டி வாயா அப்படி எல்லாம் சொல்லாத. நீ கட்டிக்க போற மரப்பொண்ணு இல்ல. இப்ப கண்ணால வச்சினா கிருகிருத்துலாம் போயிருவே. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்க அப்பன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு சீரத்தையை ஒத்துக்கிட்டான். வா போயிட்டு வந்துருவோம். பாருங்க நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற? கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம் போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம் 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னானுக்கு பாரு 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா.
இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கைய காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தான் பரதேசி நீயா வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சே. உன்னை சந்தை பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாறாடா. 3 எலும்புல ஒரு சோறை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கற நேரத்துல 1000ன்னு ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டேன் 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். ஏய், இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா இது விளங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர்றேன். நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. எப்பதாய் ஐயா வாயா உட்காரு. என்ன எல்லையார் பார்க்க ஆரம்பிச்சாக்கும்? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16ஆம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்கு தான் இளைஞன் வெட்டி பட சொன்னேன். அதை விடு. ஆ. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? நீ தடங்காளி இல்ல? ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான். நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கோ ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டு கிடக்காத. வேற அது இல்ல புத்தா, ஏதாவது? நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, ஆ? சமஞ்சல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா நம்ம பரம்பரையில அதானையா வழக்கம். வெளியில விட மாட்டோம்ல. ஆ. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. ஆ. படிச்சவங்கள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கரிச்சட்டுகள் ஒரு பொட்டச்சுக்கு படிப்பதுக்கு விட்ட வேண்டியதான கழுதையே. இங்க பாரு, ஆ? நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம். இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆ? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க. ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே இழுப்புல உதட்ட சுட்டுமில்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா ஆ? உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? என் ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். டொண்டோடை. ஐ, நீ சிகரெட் பிடிப்பியா? ம். அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை. நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இடு இடு இடு. எப்படி? என்ன இருந்தாலும் என் ராசா மாதிரி வருமா? இதென்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி சும்மா வா. தக 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 இவங்க அப்பா வரல. ஐயோ ஐயோ நான் வைக்க போறேன். நான் என்ன பண்ணுவேன்? அந்த உரலையை போட்டு தரேன். என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. ஆ, சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா ஆ. வாயெல்லாம் மழு மழுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தல? அதான் இடிக்கல. இது எதுக்கு? இளநீ இருக்கு குடி. எள்ளி இருக்குதுன்னு தெரியாதா? கூடாத்தா? ஆத்தா உயிர் போனா இதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டியே. லட்சுமி, இந்த சேலை ஆத்தாட்ட காமி. என்னங்க? என்னது சீலை மட்டும் குடுக்குற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு அதானே. என்ன நோதானே? அது சரி. தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன புண்ணிய? இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்றிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன, உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியா? ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க? அதுல என்ன தப்பு? சரி, அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி? காலையில போயிருவோம் மத்தா. போயிருவோம். தங்கம், என் மருமக மாதிரி வருமா? அவளுக்கும் கொடுறா இளநீ. வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகண்டு? ஆமாண்டா. ஏண்டா ஆ?